ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்ப டேஸ்ட்டான சக்கை பாயாசம் வந்து எப்படி ஈஸியாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு தடவையாவது ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ சீசனில் இருக்குது. இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவு நெய் ஒரு கடாயில் சேர்த்து சூடு பண்ணிக்கலாம். அது வந்து லைட்டாக சூடாகட்டும். அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக சக்கை எடுத்து இந்த மிக்ஸி ஜாரில் போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு 3 கப் அளவு சக்கை எடுக்கிறோம் அப்படின்னா 1 கப்பை வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நெய் சூடானதும் தேங்காய் போட்டு நல்ல கோல்டன் ஃப்ரை ஆகுறது வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். எல்லா பாயாசத்துக்கும் நம்ம இந்த மாதிரி வறுத்து சேர்த்தோம் அப்படின்னா குடிக்கும்போது கடிபடும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல இந்த மாதிரி ஃப்ரை ஆனதுக்கப்புறமா எடுத்து மாற்றி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அதே நெய்யில் கொஞ்சமாக முந்திரி பருப்பு போட்டுக்கலாம். கேஷ்யூ இருக்குல்ல, அதுதான். அது வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அதையும் லைட்டாக கலர் மாறினதும் அதையும் எடுத்து வச்சுக்கலாம். நட்ஸ் எல்லாம் நம்ம விருப்பம்தான். பாதாம் சேர்த்துக்கலாம், இல்லை திராட்சை இருக்குன்னா திராட்சை மட்டும் சேர்த்துக்கலாம். எல்லாம் மிக்ஸ் பண்ணியும் சேர்த்துக்கலாம். நம்ம விருப்பம். எந்த அளவுக்கு சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டும் இருக்கும். என்கிட்ட வந்து கருப்பு திராட்சை தான் இருந்துச்சு, கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து வெள்ளை திராட்சை இருக்குன்னா அது கூட சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் வறுத்து நம்ம தனியாக மாற்றி வச்சுக்கலாம். லாஸ்ட்டில் தான் நம்ம வந்து சேர்த்துப்போம். இப்போது அதே நெய்யில் நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ண 2 கப் அளவு சக்கையை வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணதுக்கு அப்புறம் தான் 3 கப்பு வந்து எடுத்துருந்தேன். இது வந்து எங்கள் மரத்தில் உள்ள சக்கை, நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இனிப்பு இல்லாத சக்கை அப்படின்னா டேஸ்ட்டுக்கு வந்து இனிப்பு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிற மாதிரி இருக்கும். நல்ல வாசனை வர்றது வரைக்கும் நல்லா வறுத்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம கிரைண்ட் பண்ணோம்ல அந்த சக்கையை வந்து இது கூட உள்ளே சேர்த்துக்கலாம். இது வந்து நல்ல திக்னஸ் கொடுக்கும். அதுக்காக தான் நம்ம வந்து இந்த மாதிரி அரைச்சும் சேர்க்குறது. ஃபுல்லுமே நீங்கள் அரைச்சி வேணாலும் பண்ணிக்கலாம், இல்லை ஃபுல்லும் கட் பண்ணியும் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த மாதிரி பண்ணும்போது கொஞ்சம் கன்சிஸ்டன்சியும் நல்லாயிருக்கும். இடையில சக்கை வந்து கடிபடும்போது அதுவும் சூப்பராக இருக்கும். இப்போ இனிப்புக்கு வந்து நான் வந்து 1 கப் அளவு நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன். இது வந்து நல்ல பியூரான நாட்டு சக்கரை, எந்த கல் தூசி எதுவும் இருக்காது. அதனால் டைரெக்டாக சேர்த்துருக்கேன். அது வச்சுருக்கிறது வந்து மெஷரிங் கப்பில் 1/4 கப் அளவு, அதனால தான் 4 கப்பு வந்து சேர்த்துருக்கேன். இது டோட்டலாக வந்து 250 ml கப்பில் வந்து 1 கப் அளவு நாட்டு சக்கரை. அளவு வந்து கரெக்டாக சேர்த்துக்கோங்க. 1 கப்பு நாட்டு சக்கரை, 3 கப் அளவு கட் பண்ண சக்கை, இதுதான் அளவு. ஆனால் எனக்கு வந்து டேஸ்ட்டு கொஞ்சம் அதிகமாக தான் இருந்துச்சு. 3/4 கப்பு போட்டாலே கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா சக்கையும் வந்து ஆல்ரெடி நல்ல ஸ்வீட்டு, இதுவுமே நல்ல இனிப்பு வந்து அதிகமாக இருந்துச்சு. இப்போ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணாலே நல்லா உருகி வந்துடும். ஒருவேளை நீங்கள் வந்து வெல்லம் இல்லை கருப்பட்டி சேர்க்குறீங்க அப்படின்னா 1/4 கப்பு தண்ணியில் எக்ஸ்ட்ரா மெல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. சக்கை பாயாசத்துக்கு வந்து நார்மலாக யாருமே ஜவ்வரிசி வந்து சேர்த்துக்க மாட்டாங்க. நான் வந்து 1/4 கப் அளவு ஜவ்வரிசி வந்து வேக வச்சு உள்ளே வந்து சேர்த்துருக்கேன். எனக்கு வந்து சேர்த்தா தான் பிடிக்கும், இல்லைன்னா பாயசம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்துடும். அதனால் சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். சேர்க்காமல் இருந்தாலும் டேஸ்ட்டு நல்லா தான் இருக்கும். ஆனால் எனக்கு வந்து சேர்த்தா தான் பிடிக்கும், அதனால் சேர்த்துருக்கேன். அது வந்து உங்களோட விருப்பம்தான். விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இனி வந்து நமக்கு தேங்காய் தேவைப்படும். ஜவ்வரிசி சேர்த்து லைட்டாக ஒரு கொதி வந்ததும் 1 கிராம்பு 5 ஏலக்காவும் இந்த மாதிரி பிச்சு சேர்த்துக்கலாம். இது ரெண்டும் சேர்க்கும்போது நல்ல ஃப்ளேவராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு தடவை. நம்ம பால் பாயசத்துக்கு வந்து சேர்ப்போம்ல, அதே மாதிரி தான் சேர்த்துருக்கேன். இந்த வெல்லம் சேர்த்தெல்லாம் பண்ணுற பாயசத்துக்கு யாரும் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி போட மாட்டாங்க. ஆனால் நான் எப்போவுமே சேர்த்து தான் பண்ணுவேன். அதுக்கப்புறம் நட்ஸ் வந்து வறுத்து வச்சுருந்தோம்ல, அதையும் உள்ளே போட்டுக்கலாம். அடுத்து தேங்காய் வந்து 1/2 மூடி அளவு தேங்காயில் ஒரு 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்து அரைச்சி திக்கான தேங்காய் பால் வந்து சேர்த்துக்கோங்க. சிலர் வந்து 2ஆம் பால் 3ஆம் பால் அதெல்லாம் எடுக்கிறாங்க. நான் அதெல்லாம் சேர்த்துக்கிறதில்ல. நான் இந்த மாதிரி பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக வந்து 1 கப் அளவு தேங்காய் பால் சேர்த்து கொதி வாரதுக்கு முன்னாடியே இறக்கிடுவேன். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக வந்து ஃபீட்பேக்கை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். யாராவது பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஃபோட்டோ வந்து சென்ட் பண்ணுங்கள். நான் வந்து இன்ஸ்டாவில் வந்து ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு ஏதாவது ரெசிபி ட்ரை பண்ணுறதுல சஜஷன் இருந்தால் அதுவும் சொல்லுங்கள், நம்ம ட்ரை பண்ணிடுவோம். அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக ஒரு பிஞ்ச் அளவு சால்ட்டு வந்து சேர்த்துக்கலாம். இது வந்து இனிப்பை வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்கு சேர்த்துக்கோங்க. அப்போ வந்து இனிப்பு நல்லா தூக்கலாக தெரியும். இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இனி வந்து சர்வ் பண்ண வேண்டியதான். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு போய் சேரும் வீடியோ. இதுவரை வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.